இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது மெயினாக தமிழ்நாடோட சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து சென்னையில் வந்து திரும்ப இந்த பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து இவனுங்க ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை தள்ளி நான் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து நார்த்லேயே பெரிய அளவில் ப்ரொட்டஸ்ட் போய் அங்கே வந்து ஃபேர் நீட்டு நடந்ததை இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் பேன் நீட்டுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மோடி வந்து ரிப்ளை வீடியோ போட்டு நாங்கள் வந்து தகுந்த ஆக்ஷன்ஸ் எடுப்போம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி போராட்டத்துலேருந்து எல்லாருமே போயாச்சு. மெயின் அந்த சோனம் வான்ஜுக் அவங்க வரைக்குமே வந்து இப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவங்க என்னன்னா, இப்போ வந்து மெயினாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்சஸ் தான் இவனுங்க கேடு கட்டவனுங்க. அது எப்படி சொல்லணும்னா, இவனுங்களுக்கு வந்து மெயின் இவங்களோட வேலையே வந்து என்னன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, யூடியூப்பில் வீடியோ போடுறது, கொஞ்சம் ரீச் ஆகி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வந்து அதுலேருந்து சம்பாதிக்கலாம், யூடியூப்லேருந்து காசு வரும். அந்த எல்லா இன்ஃப்ளூயன்சஸுமே வந்து எப்படி மக்களை வந்து திரட்டிட்டு இருக்கான், இங்கே வாங்க போராடுங்க, நமக்காண்டி நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடான். சரி, அவன் வந்து ஒரு வீடியோ இப்போ போராட்டத்தில் போய் போராட்டம் மட்டும் பண்ணிக்கிட்டு அவனோட அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ போடாமல் இருப்பானா கேட்டால் அதை பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதை நம்பி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மக்கள் எல்லாரும் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு காலேஜ் போவாங்க, போராட்டம் பண்ண போகிறேன்ட்டு போவீங்க. அது யாரை நம்பி, அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். அவன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவன் விஷயத்தில் கரெக்டாக இருப்பான், அவன் தேவைக்கு தான் அவங்கள யூஸ் பண்ணுறான். இவனுங்க வந்து நாட்டு பற்றலெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவனுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு ஃபேம், ரீச் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும், அவங்க பேர் வந்து தெரியணும், நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும், அதுக்காக உங்களை யூஸ் பண்ணுறான். அதனால் இதை நம்பி யாரும் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.